நாம் ஒரு ஆர்டரை வந்து பை பண்ணிடுவோம். ஆனால் விற்கலான்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல லிக்விடிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து காட்டும். அது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா விற்கிறப்ப நம்மக்கிட்டேருந்து வாங்கிறதுக்கும் ஆளுங்க வந்து ரெடியாக இருக்கணும். உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நாம் வாங்குகிற ஸ்கிரிப்டில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் நாம் வந்து வாங்கின குவான்டிட்டியை சீக்கிரமாக வந்து விற்க முடியும். அதே மாதிரி இன்ட்ராடேல பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பை பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக வந்து பை ஆகும். ஓகேங்களா? இதை இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா, இப்போ கடையில் போய்ட்டு நம்ம கோல்டு வாங்குகிறோம். ஸோ கோல்டு வாங்கிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம அதை வந்து விற்றுடலாம் ஈஸியாக. ஆனால் லேண்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. லேண்டு நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த லேண்டை உடனே ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், கோல்டுக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, ஹை லிக்விடிட்டி. அதே லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, அது வந்து லோ லிக்விடிட்டி.